கிறிஸ்துவுக்குள் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, பலந்தரும் தேவன் எபிசோட் 1773 கர்த்தரை துதிக்கிறேன், மகிமைப்படுத்துகிறேன். இந்த நாளிலும் ஏசாயா 54 8 வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கின்றேன். அற்ப காலம் மூண்ட கோபத்தினால் என் முகத்தை இமைப்பொழுது உனக்கு மறைத்தேன், ஆனாலும் நித்திய கிருபையுடன் உனக்கு இறங்குவேன் என்று கர்த்தராகிய உன் மீட்பர் சொல்லுகிறார். அற்ப காலம், சில காலம் ஆண்டவர் நம்முடைய அக்கிரமங்களை, பாவங்களை, துரோகங்களை எல்லாம் எண்ணி சில காலம் நம் மீது கோபமாய் இருந்திருக்கலாம். ஆண்டவருடைய முகத்தை நமக்கு மறைத்திருக்கலாம். ஆனாலும் கூட நாம் மனம் திரும்பி ஆண்டவரிடத்தில் வருவோமானால் கிருபையுடன் நமக்கு இறங்குவார். அந்த கிருபை நித்தியமாய் இருக்கும். அது மாத்திரமல்ல, உன்னை மீட்டவர் ஆண்டவராய் இயேசு என்று மறந்து விடாதே. நீ பாவத்தில் இருந்தாய், அக்கிரமத்தில் இருந்தாய், சாபத்தில் இருந்தாய், ஏழ்மையில் இருந்தாய், சிறுமையில் இருந்தாய், தள்ளப்பட்டிருந்தாய், அடிமைத்தனத்தில் இருந்தாய், நஷ்டத்தில் இருந்தாய். இப்படி எத்தனையோ காரியங்களில் நீ மீள முடியாமல் தவித்து கொண்டிருந்தாய். ஆண்டவர் உன்னை மீட்டார் அல்லவா? அவரிடத்தில் மனம் திரும்பி ஆண்டவரின் பாவங்களை மன்னியும் என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் நீ வருவாயானால் அவர் உனக்கு இரக்கம் பாராட்டுவார். நித்திய கிருபையுடன் உனக்கு இறங்குவார். கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இன்றைக்கு யார் யார் தங்களுடைய வாழ்க்கையில் பாவத்தோடும், சாபத்தோடும், நஷ்டங்களோடும், இழப்புகளோடும், வேதனைகளோடும், வியாதிகளோடும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ, அதற்கான காரணங்களை ஆண்டவரிடத்தில் சொல்லி மனம் திரும்புகிற பொழுது நீர் இரக்கமுள்ள தேவன், அவர்களை சேர்த்து கொள்வீர் ஐயா. வாருங்கள் இயேசுவிடம், அவர் உங்களுக்கு இறங்குவார். நித்திய கிருபையுடன் இறங்குவார். ஏனென்றால் உங்களை மீட்டவர் இயேசு. உங்கள் பாவங்களிலிருந்து உங்களை மீட்டவர் இயேசு. அக்கிரமங்களிலிருந்து மீட்டவர் இயேசு. அவரை மறந்து விடாதிருங்கள். அவரிடத்தில் வாருங்கள். அவர் உங்களுக்கு நித்திய கிருபையுடன் இறங்குவார். நோவாவுக்கு ஆண்டவர் கொடுத்த கிருபை அவன் குடும்பத்தை பாதுகாத்தது. உங்களுக்கும் ஆண்டவர் கொடுத்து கொண்டிருக்கிற கிருபைகளினாலே உங்கள் குடும்பம் பாதுகாப்பாய் அமையும். உங்கள் தொழில் பாதுகாப்பாய் அமையும். உங்கள் பிள்ளைகள் பாதுகாப்பாய் அமைவார்கள். நீங்கள் செழித்து வாழ்வீர்கள். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமேன், ஆமேன்.